இன்றைக்கி மண்டே சமையல் வந்து இப்போ காலையில் எழுந்தது அரிசி ஊற வச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பிலை, இந்த பக்கம் கத்திரிக்காய் அதுவும் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய், பால்லாம் வாங்கிட்டு வந்தார். மெயினான ஒன்று பிஸ்கட் எனக்கு வாங்கிட்டு வரவே இல்லை காஃபியில் தொட்டு சாப்பிட. அதுக்கு 2 திட்டிட்டு அப்புறம் இந்த பக்கம் கிச்சனில் வந்து எல்லா காயும் கொட்டி இன்றைக்கி பருப்பு குழம்புன்னு சொல்லிட்டு காலையிலேயே குக்கர் பருப்பெல்லாம் விசில் போட்டு அதை எடுத்து ஒரு பக்கம் பருப்பை வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டா காயெல்லாம் வந்து அது ஒரு கொதிக்குன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள், சாம்பார் தூள், உப்பு, புளி இதெல்லாமே போட்டு அது ஒரு பக்கம் லைட்டாக கொதிக்க எடுத்து வச்சு பருப்பு வந்து லைட்டாக மசிச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டா எடுத்து குழம்புல ஊற்றணும். சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பருப்பு குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டாச்சு. லாஸ்ட்டாக லைட்டாக வந்து மாங்காய் போட்டேன். அந்த மாங்காவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பருப்பு குழம்பு வச்சு ஒரு ஆஃப் ஆயில் போட்டு சாப்பாடோட அன்றைக்கி சாப்பிட்டேன். வெளியே என்னமோ பொட்டுன்னு கீழே விழுறமா சத்தம் கழிச்சு போய் பார்த்தா மரத்தில் வந்து தேங்காய் கீழே வந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு மதியானத்துக்கு வேறு ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம், அன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் சுட்டேன். சப்பாத்தி எப்பவும் நிறைய பேருக்கு சமைக்கும் போது நல்லா வராது. இப்போ நான் மட்டும் சமைச்சு நல்லா இருந்துச்சு. அதை பருப்பு குழம்பு, முள்ளங்கி, மாங்காய் முடிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.